Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 2 digit numbers என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்ல போறேன். இப்போ ஒரு ரெண்டு 2 digit numbers மல்டிப்ளை பண்றோம் அப்படினா ஃபர்ஸ்ட் அதோட ஒன்ஸ் பிளேஸ் நம்பரையும் டென்ஸ் பிளேஸ் நம்பரையும் செக் பண்ணுங்க. அதாவது டென்ஸ் பிளேஸ் நம்பர் சேமாவும் ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் ஆட் பண்றப்போ 10 வருதான்னு செக் பண்ணணும். அதாவது செகண்ட் பிளேஸ் நம்பர் சேமா இருக்கணும், ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்பர் ஆட் பண்றப்போ 10 வரணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஈஸியா என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, 24 into 26 எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த 24 and 26ல ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் என்னன்னு பாருங்க. ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் என்ன? 4 and 6. அந்த 4 and 6 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 and 6 மல்டிப்ளை பண்ணா அப்படின்னா 24 கிடைக்குதுங்களா? அந்த 24 லாஸ்ட் 2 டிஜிட் ஆன்சர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டென்ஸ் பிளேஸ் நம்பர்ஸ் பாருங்க. டென்ஸ் பிளேஸ் நம்பர் என்ன இருக்கு? 2 and 2 சேமா இருக்குங்களா? அப்படி சேமா இருக்கப்போ செகண்டா இருக்க 2ஓட 1 ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணா நமக்கு 3ஆ சேஞ்ச் ஆயிருமா? 3ஆ சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் மேல இருக்க 2வையும் கீழே இருக்க 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 into 3 என்ன? 6. ஓகேங்களா? இதை ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் என்ன? 624. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? ஒன்ஸ் பிளேஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். டென்ஸ் பிளேஸ் நம்பரை மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி சேமா இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க நம்பரோட 1 ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, 35 into 35 எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் வந்துட்டு ஆட் பண்ணா நமக்கு 10 வருது. டென்ஸ் பிளேஸ் நம்பர் ரெண்டும் சேமா இருக்குங்களா? இப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 into 5 என்ன? 25. அந்த 25 லாஸ்ட் 2 டிஜிட் ஆன்சர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் நம்பருக்கு வாங்க. ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் என்ன இருக்கு? 3 and 3 இருக்கா? ஸோ சேமா இருக்கா? அப்போ கீழே இருக்க 3ஓட 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணா 4ஆ சேஞ்ச் ஆயிருமா? இப்போ 4 into 3 என்ன? 12. அந்த 12 ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் ஆன்சர் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1225. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 53 into 57 எடுத்திருக்கேன். சேம் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஒன்ஸ் பிளேஸில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 3 and 7 இருக்கா? 3 and 7 மல்டிப்ளை பண்ணால் 21. அதை லாஸ்ட் 2 டிஜிட் ஆன்சராக போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸ் நம்பர் என்ன இருக்குது? 515. சேமாக இருக்குங்களா? அப்போது கீழே இருக்க 5ஓட 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மேலே இருக்க 5ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 into 6 என்ன? 30. அந்த 30யை ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் ஆன்சராக போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3021. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 72 into 78 எடுத்திருக்கேன். இப்போது ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணலாமா? ஒன்ஸ் பிளேஸ் நம்பர்ஸ் என்ன? 2 and 8. 2 and 8 மல்டிப்ளை பண்ணால் 16 வருது. அந்த 16 லாஸ்ட் 2 டிஜிட்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது? 7 and 7 சேம் நம்பர்ஸாக இருக்கா? சேம் நம்பர்ஸாக இருக்கப்போ கீழே இருக்க நம்பரோட 1 ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஆட் பண்ணால் நமக்கு 8ஆக சேஞ்ச் ஆயிரும். இப்போது 8ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 56 கிடைக்குதுங்களா? அந்த 56 ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் என்ன? 5616. இந்த மாதிரி ரெண்டு 2 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒன்ஸ் பிளேஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறப்போ 10 வந்து டென்ஸ் பிளேஸ் நம்பர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.